ஏசப்பா என்ன செஞ்சார் அவங்கள்ட்ட போய்? இது உயிர்த்தெழுந்த பிற்பாடு நடக்கிற காரியம் தானே. அதில் ஒரு காரியம் சொல்றேன், சொல்லுங்க. அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணாரு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பேசிக்கிட்டே போனார். என்ன பேசுற? அப்புறம் வெரி குட். வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? வந்து சாதாரணமா பேசிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. அவங்க போன அந்த இடம், அவங்க தங்கி இருக்கிற இடம் வந்த பிற்பாடு ஒரு காரியம் இருக்கு. அது யாரா சொல்லுவீங்களா? அப்பா ரைட். அடுத்தது சீக்கிரம், ஒரு நிமிஷம் டைம் தரேன். திரும்ப ஹிண்ட் கொடுக்குறேன். அவங்க இருக்கிற இடம் வரைக்கும் வந்த பிற்பாடு. வெரி குட். கை தட்டுங்க கல்யாணிக்கு. வெரி குட், வெரி குட். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அவைகளை எடுத்து தன் தோள் மேல் வைத்துக் கொண்டு, ஒரு தகப்பன் தன் பிள்ளை, ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளின் மேல் வைத்து சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே நம்மை சுமந்து வருகிற தேவனாக இருக்கிறார். அப்புறவன் போகிற போல நம்ம வாழ்க்கையில் அவர் காணப்படுவார். ஆனவர் நம்ம கூடயே தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் நம்ம பாட்டு பாடின அதே வார்த்தை தான்.
அவர்கள் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமாய் வந்தபோது அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் சில நேரங்கள்ல எப்படி இருப்பாரு? அப்புறம் போகிறவர் போல ஆக்ஷன் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? ஆமா, ஆக்ஷன் கொடுப்பாரு. நல்லா எல்லாரும் பாருங்க, இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்ல பேசும்போது, மைக்கில் பேசும்போது, ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஆக்ஷன் அப்படின்வாங்க. ஆக்ஷன் அவங்க சொன்ன உடனே என்ன செய்யணும்? இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படின்வாங்க. அப்போ டக்குன்னு என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். ஏசப்பா என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த இது வரும்போது பிதாவாகிய தேவன் பிதாவை பார்த்து சொல்கிறேன், ஏசப்பா சொல்கிறாரு அப்படின்றாரு. அப்புறம் போகிற போல இரு மகனை பார்த்து சொல்கிறாரு. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் சூழ்நிலைகள்? ஆண்டவர் இல்லாதது போல இருக்கும். ஆமென். அப்புறம் போகிறவர் போல காணப்படுவார். அவர் என்றைக்கும் நம்மேல் அவர் நோக்கமாய் இருக்கிற தேவன் அவர். ஆமென். நம்ம தான் என்ன பண்ணுவோம்? உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எவ்வளவு தான் மட்டைய குட்டையில் ஊற வச்சாலும் என்ன செய்யாது? சொல்லுங்க அந்த பழமொழிய. எல்லாமே குட்டையில் ஊர்ன மட்டை. என்னது? குட்டையில் ஊர்ன மட்டை. இது வசனத்தை வச்சா கூட திருந்தாத ஜென்மங்க. என்னது? வசனத்தை கேட்டா கூட என்ன ஜென்மங்க? திருந்தா ஜென்மங்க. காலமெல்லாம் அவங்க எப்படிதான் இருப்பாங்க? மட்டையில் ஊர்ன குட்டையா? குட்டையில் ஊர்ன மட்டையா இருப்பாங்க. எப்படின்றத நீங்க கேளுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் வார்த்தையை கேட்டாலும் அந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தா தான் நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம். அந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம அந்த வார்த்தை எப்படி நடக்கலைன்னா அந்த வார்த்தை நம்ம நடக்கிற வர சுத்தி சுத்தி வரும். அது ஏன் தெரியுமா? அது வெறுமையா போகாது. அந்த வார்த்தை மாம்ச கிரிகள் எப்படி இருக்கான்? வெளியரங்கமா பார்த்துக்கலாம். சிலர் எப்படி வெளியரங்கமா காட்டுவாங்க. அப்படியே நல்லா தெரியும் நம்ம உங்க மாம்சத்துக்குள்ள நிரம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில சில அக்கினி நமக்கு வருது அப்படின்னாக்கா, சில சோதனைகள் அக்கினி போல சோதனை வருது அப்படின்னா, கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் நியமித்த கூட அவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய அனுமதிக்கக்கூடிய சோதனை இருக்குது. நாம இழுத்து போட்ட ஒரு சோதனை இருக்குது. சில பாவங்கள் தண்ணீரினால் இந்த வார்த்தையை சொல்றேன். சில பாவங்கள் தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படும். சில பாவங்கள் சொல்லுங்க சத்தமா எகினால் சுத்திகரிக்கப்படுமா? அதனால தான் கர்த்தர் சில நேரத்தில் அக்கினியில் தூக்கி போடுறாரு. அக்கினியில் நான் போட்டாலும் நான் அப்படியே தான் இருப்பேன்ற ஆட்களும் உண்டு இருக்கு. அப்ப என்ன செய்வார்? இன்னும் கொஞ்சம் அக்கினிய இன்னும் சூடாக்குவார். நான் சாத்ராக் மேஷாக் அனனியா மிசாவல் ஆசரியவ சொல்ல அவங்கெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னவங்க. வைராக்கியமா நின்று அவங்களுக்கு தான் 7 மடங்கு சூடாக்கினாலும் ஒண்ணு செய்யாது. ஆனா அதே நேரத்தில் அக்கினி என்ன செய்து, அந்த வேத புத்தகத்துல நிறைய இடங்களை வாசிக்கிறோம். எலியாவின் நாட்கள் அக்கினி இறங்கி பாகால்களின் பலிப்பீடங்களை, பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? சுட்டெடுத்து சாம்பலாக்கி. ஆண்டவர்கிட்ட அந்நிய அக்கினி அவன் கொண்டு வந்தானோ ஆண்டோடைய சமூகத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? அக்கினியை சுட்டெடுத்து சாம்பலாக்கி போட்டது. சரியா? ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட கர்த்தரே இறங்கி என்ன பண்ணாராம்? அங்க 4வது நபரா அந்த இடத்துல உலாவி கொண்டிருந்தார். அங்க போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் சில பாடுகளுக்குள்ள நம்ம அக்கினிக்குள்ள போனாலும் நம்ம இன்னும் மனம் மாற மாட்டோம். பார்த்தீங்களா? அப்ப நமக்கு இன்னும் என்ன இருக்கு? இந்த அக்கினி பத்தாது, இன்னும் கொஞ்சம் இந்த அக்கினி என்ன செய்யணும்? சூடேத்தணும். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆமா. அதனால நான் என்ன சொல்றேன், போதும். நம்ம படுற வேதனை, துன்பம், கஷ்டம் எல்லாம் போதும். ஆண்டவர் நிமித்தம் வர காரியங்களை நான் போதும்னு சொல்லாதீங்க. அவர் எப்போ விடுதலை கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். அது வரைக்கும் நம்மள அவர் காப்பார் இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்மளா சில விஷயங்கள்ல போய் விழும்போது அது நம்ம வாழ்க்கையில பாதிப்பை உண்டு பண்ணிட்டே இருக்கும், நஷ்டங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். வழி மாறி போன யோனா என்ன பண்ணான்? அவனால கப்பல்ல இருக்க எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? சொல்லுங்க, என்ன வந்துச்சு? நஷ்டம். எவ்வளவு பெரிய முக்கியமான விலையுயர்ந்த பொருட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கப்பல்ல வச்சு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தூக்கி எங்க போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு? நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில போற பாதையில எவ்வளவு சூழ்நிலைகள் வந்திருக்கு, எவ்வளவு காசு பணம் அழிவு நமக்கு வந்திருக்கு. நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து நம்ம செஞ்ச காரியங்கள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்யற காரியங்கள்ல அவர் போடுற ஆக்கள்ல நஷ்டம் வரவே வராது. அவர் போடுற ஆக்கள்ல கர்த்தருக்கு நமக்கு நஷ்டமே ஒரு நாளும் வரவே வராது. கர்த்தர் அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பார். ஏற்ற சூழ்நிலை அது ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய
அந்த காரியம். அவர் சாத்தானை ஜெயித்தவர். நம்ம போற அந்த பாதையை கர்த்தர் நமக்கு ஜெயித்த கொடுத்து என்ன செய்வாரு? வழி நடத்துவார். நான் சொல்றது நாம போய் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சில அக்கினி. அப்படின்னா என்னது? கர்த்தரை கோபமூட்டக்கூடிய காரியங்கள். அந்த காரியங்களுக்கு என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கையில சில நஷ்டங்கள், நம்ம வாழ்க்கையில எல்லாரும் உட்காந்துருக்கோம், அப்படியே யோசனை பாருங்க. நம்ம வாழ்க்கையில சில நஷ்டங்கள் வந்திருக்கும். ஏன்றதை நீங்க பாருங்க. இன்னும் நம்ம இப்படியே தான் இருப்பேன் அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா கர்த்தர் பார்ப்பாரு. அப்புறம் என்ன செய்யணுமோ என்ன செய்வார்? அவர் என்ன செய்வார் நமக்கு தெரியவே தெரியாது. சரியா? நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னா உடனே முகத்துல முழிக்க கூடாது. ஒரு வார்த்தை சொன்னா உடனே அவங்ககிட்ட பேசக்கூடாது. உடனே இடத்த மாத்தி உட்காரணும். என்ன செய்யறோம் நம்ம தெரியுங்களா? மாம்சக்கிரி அப்படியே வெளிப்படுதுங்க, அப்படியே வெளிப்படுதுங்க. நல்லா கவனிங்க. உடனே வீட்டில் இருக்க போய் சொல்லிடணும். வீட்டில் இருக்க சொல்லி எல்லாத்தையும் பேச விடாம பண்ணிடணும். ஒருத்தருக்கு சபையில ஒருத்தருக்கு பேசாம சபைக்கு நீங்க வரவே வராதிங்க யாருமே. ஒருத்தர் பேசாம சபைக்கு யாரும் வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்கார்ட்ட பேசாதவங்க சபைக்கு வரக்கூடாது. வீட்டில் சகோதர சகோதரிட்ட பேசாதவங்க சபைக்கு வரக்கூடாது. ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல ஒருத்தர் பேசாதவங்க சபைக்கு வரக்கூடாது. வந்து எதுக்குங்க சாபத்தை வாங்கிக்கிறீங்க? ஏன்னா வார்த்தையை கேட்டு 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 நம்ம என்ன பண்றோம்? ஒரு வசனம் வாசிங்க. 28 உபாகமம் 1, இன்னொருத்தர் 28:15 வாசிங்க. நான் இவ்வளவு வசனம் சொல்லி நீங்க மாறல அப்படின்னாக்கா உங்க மேல நீங்க சாபத்தை போட்டுக்கிறீங்க, உங்க மேலே நீங்க ஆக்கினை வருவச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வாசி. அவர் சொல்லுகிற கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமா இரு. வாசி. கவனிங்க. அவர் சத்தத்துக்கு செவி கொடு. இங்கிருந்து பேசுறது தேவனுடைய வார்த்தை. அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் தலை மேல வந்து என்ன பண்ணும்? அப்படியே தங்கும். இப்ப சொல்ற ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேல வந்து உனக்கு பலிக்கும். 15ஆம் வசனம். அதே தான். அப்படியே அந்த 1 அப்படியே 1 பக்கத்துல 5 போட்டீங்கன்னாவே அப்படியே சாபம். அவன் சத்தத்துக்கு செவி கொடாம போனா. இப்ப நான் சொல்ற இந்த வேத வார்த்தைகளுக்கு ஊழியக்காரன் நின்று வேதனைப்பட்டு உங்கள்கிட்ட சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்காம போனீங்கன்னாக்கா இப்ப சொல்ல போற சாபங்கள் எல்லாம் போய் வீட்டுல 16ஆம் வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. 14 வசனங்கள் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் 16 ஆசீர்வாத செல்வங்கள், 16 செல்வங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தை சொன்ன 16 பெற்று பெருவாழ் வாழ்கின்றான். 16 ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனா சாபங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? அடுத்த வாரம் வரும்போது நீங்க எத்தனை சாபங்கள் இருக்குன்னு எழுதிட்டு வரணும். எத்தனை இருக்குன்னு மட்டும் எண்ணிக்கிட்டு வந்து 16ஆம் வசனத்துல இருந்து உபாகமம் 28ல 16ஆம் வசனம் கடைசி வசனம் வரைக்கும் 68 சாபங்கள். நான் உங்களை எழுதி படிப்பாங்க அப்பயாதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஆன்சரை சொல்றீங்க. வசனம் 68 சாரி வசனம் 68 வரைக்கும் என்ன எத்தனை சாபங்கள் இருக்குன்னு என்ன பண்ணு எல்லாருமே அடுத்த வாரம் எழுதி ஒரு சின்ன சீட்ல எழுதிட்டு வந்து கொடுக்கணும். எத்தனை சாபங்கள் இருக்குன்னு அப்பயா நம்ம திருந்துறோமான்னு நம்ம பார்ப்போம். அந்த சாபம்லாம் நம்ம மேல வந்து என்ன செய்யக்கூடாது? படிக்கக்கூடாது. இங்கே நான் நின்று பேசுறேன்னா நான் ஒழுங்கா இருந்தேன்னா தான் அந்த ஆசீர்வாதம் எனக்கு. இல்லைன்னா என்னையே கத்தரை அடிச்சு போட்டுருவார் அப்படியே. ஏன்னா அது பரிசுத்தமுள்ள வார்த்தை. அது நான் இங்கே ஏறணும்னு ஒன்று நடக்கையில் ஒன்று நான் இருந்தேன்னு வைங்களேன், ரொம்ப நாளைக்கு செல்லாதது. ஊழியக்காரன் ஒருவன் என்னை விட்டுட்டு இருப்பார். ஒரு நாள் ஒன்று வரும்போது வெளுத்து கட்டிடுவார். நீ யோனா வந்தாலும் உன் பேரில் சீட்டை போட்டுருவேன்ருவார். ஆமாவா இல்லையா? என்னங்க சத்தத்தை காணா? என்னையே தானே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கே நீங்க ஏன் மூச்சட்ட போய் நிற்கிறீங்க? என்னையே தானே சொல்லிட்டு இருக்கேன் நான். அல்லேலூயா. ஆமா, சும்மா வாரம் வந்து பாட்டு ஆடி பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் வார்த்தையை கேட்டு போறல ஒரு பிரோஜனம் கிடையவே கிடையாது. இத்தனை வருஷம் சபைக்கு போய் ஒண்ணுமே எனக்கு நடக்கல. காரணம் என்ன? காரணம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் சபையில வந்து ஒன்றும் நடக்கல? தனியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒருத்தரும் சத்தமா சொல்லுங்க. இப்ப சொல்லாதவங்களாம் கீழ்படுறீங்களா? வார்த்தை கீழ்படுறீங்களா? சொல்லாதவங்களாம் சொல்லுங்க. வார்த்தைக்கு கீழ்படியாதனாலதான். சத்தமா சொல்லுங்க. முத நீங்க ஜென்ஸ் சொல்லுங்க. வார்த்தை கீழ்படியாதனாலதான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க. வார்த்தை கீழ்படியாதனாலதான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் மேல எந்த தப்பும் கிடையாது. சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. வார்த்தைக்கு நான் கீழ்படியாதனாலதான் என்னை விட்டுட்டு இருக்காரு ஆண்டவர். பெரியவங்க சொல்லுங்க. வார்த்தை கீழ்படியாதனாலதான் என் ஆசீர்வாதம் தள்ளிட்டு போகுது. ஆண்டவர் ஒரு நாளும் காரணமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. யார் காரணம்? நான் தான் காரணம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்
நீங்க என்னைக்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இன்றைய சத்தம் எவ்வளவு கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறான்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு நீ மாறுவினா இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்றார் ஆண்டவர். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிங்க. வசனத்துக்கு போவோம். 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். நல்ல கவனிங்க, இந்த பாயிண்ட கடைசியா சொல்றேன். வேற இன்னொரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருமே. ஆதியாகமம் 22. இதுல என்ன சம்பவம் நடக்கு? ஆதியாகமம் 22ல பார்க்காதீங்க யாரும், சொல்லுங்க என்ன சம்பவம்? 22 ஆதியாகமத்துல ஈசாக்கா பலியிடுறது. மற்றவங்களாம் தெரியாது தானே? ஆபிரகாம் ஈசாக்கா பலி செலுத்த 3 கொட்டு நறுக்குன்னு தலையில் கொட்டி சொல்லுங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தியது ஆதியாகமம் 22. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தியது நானே கொட்டிக்கிறேன், நீங்க கொட்டுங்க. உங்களை கொட்டதான் நான் கொட்டிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? கேவலமா இருக்கு. என்னத்த நடத்துற? என்னத்த லீடர்ஷிப் வச்சிருக்க? என்னத்த யூத் மீட்டிங் வச்சிருக்க? கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. எனக்கு நாசம் ஏன் யார் ரத்தப்பழி ஏன்ட்டல்லப்பா நான் சொல்லிடுவேன். வீடு வீடா பூந்து 3-4 டைரி எடுத்து காட்டுவேன். இங்கே பாரு நான் கொடுத்த செய்தி. எத்தனை டைரி? வீடு பூந்து எடுப்பேன் நான். ஒவ்வொரு வீட்லையும் டைரிங்களை எடுத்து என்ன செய்வேன்? காட்டுவேன். ஏன் ரத்தப்பழி, உங்க ரத்தப்பழி என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் கொட்டினது எனக்கு எரியுது மண்டை. 22 என்ன போட்டிருக்கு? ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வசனம், படிக்க வேணாம். ஈசாக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் கேட்கிறாரு, எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை அது? எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை? எத்தனை வருஷம் பிறந்த குழந்தைங்க அது? இந்த 2 சத்தம் தான் கேக்குதே, வேற ஒருத்தர் சத்தமே கேட்க மாட்டேது. ஏன்? ஆபிரகாம் எத்தனை வயசு குழந்தை பிறந்துச்சு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? யார் சொன்னா? சுதனா? பிள்ளைங்க கரெக்டாக சொல்லுங்க. சண்டே கிளாஸ் வருதுங்களா? சண்டே கிளாஸ் நடத்துகிற ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல உங்களுக்கு? அதெல்லாம் கரெக்டாக டிப்பில் வச்சுருப்புங்க வசனம் எல்லாமே. சொல்லுங்க, எத்தனை வயசில் பிறந்துங்க குழந்தை அவனுக்கு? சாராளுக்கு எத்தனை? 90 வயசில் குழந்தை. ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு பூரா நின்று போச்சு. 90 வயது நிறைந்த சாராள். கர்த்தர் பார்த்தாரு. அந்த குழந்தைய கொடுத்த பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 17 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு 17-18 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அதாவது இதில் பார்க்கும்போது ஆபிரகாம் 127 வயசு வாழ்ந்தனால அவன் பலி செலுத்தின 127 தானே? ஆபிரகாம் 175, சாரி, ஆபிரகாம் 170 வயசுனால அந்த ஈசாக்கை பலி செலுத்துறது ஒரு 30-35 வயசு 40 அந்த மாதிரி சொல்கிறாங்க. தெரியல. நம்ம வந்து ஒரு 20 வயசு வச்சுக்கோங்க கணக்கு. நல்ல மெச்சூரிட்டி 18 வயசு அப்படி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அவனை வந்து என்ன செய்கிறாங்க? பலி செலுத்த ஆண்டவர் சொல்கிறாரு. முதல் வசனம் வாசிங்க, 1ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அடுத்த வசனம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி? ஆபிரகாமே, உன் புத்திரனும், நல்ல கவனிங்க, உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும். நல்ல கவனிங்க, அவன் யாரு? ஏக சுதன், ஒரே ஒரு புள்ள 100 வயசுல கிடைச்சிருக்கு. அடுத்தது நேசகுமாரன். அந்த பையன் மேலேயே என்ன செய்யறான் சொல்லுங்க? எத்தனை குழந்தை நமக்கு பிறந்தாலும் அந்த பிறக்கிற புள்ள மேல நம்ம என்ன செய்வோம்? எப்பயுமே அப்படியே கண்ணின் மணி போல பாதுகாத்துக்குவோம். தாய் தான் அதுல ரொம்ப 100க்கு 100 தாய் தான் அந்த பிள்ளைங்க ஸ்பெண்ட் பண்றா. அதாவது அந்த பிள்ளை அப்படியே கேர் எடுத்து ஒவ்வொரு விஷயம் தனக்கு பிடித்தமான உணவு வகைகளை, தனக்கு பிடித்தமான தூக்கத்தை, தனக்கு பிடித்தமான பல காரியங்களை அப்படியே தியாகம் பண்ணி அந்த தாய் என்ன செய்ய அந்த குழந்தைய பாதுகாப்பா. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது இந்த ஆபிரகாம் அதை மனைவி கிட்ட கூட போச்சு. இப்போ பார்த்தீங்களா, எல்லாம் கணவர்கிட்ட போய் உடனே பற்ற வச்சு விட்டுறது. நல்ல மனைவியா இருங்க, நல்ல கணவனா இருங்க. காரியத்தை மூடுவது மனுஷனுக்கு, குற்றத்தை மூடுவது மனுஷனுக்கு, சொல்லுங்க, குற்றத்தை மூடுவது மனுஷனுக்கு என்ன மேன்மை?
நீங்க குற்றத்தை ஒரு மூடுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தாங்க. உங்களை மாதிரி ஒரு சாந்த குணம் ஒழுங்க, உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி உலகத்திலே கிடையாது. அடுத்தவங்க குற்றத்தை பார்த்து மூடுறோம் பாத்தீங்களா, அவங்க உடனே போய் பத்த வைக்கிறாங்க பாத்தீங்களா. இவங்க ஒரு நாளைக்கு அந்த தீ அவங்களையும் பிடிக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுப்பான். ஏதாவது ஒரு காரியம் வந்தா நம்மகிட்ட வந்து அப்படியே கேட்பாங்க. அந்த காத்து கேட்கும் போது கூட அப்படியா உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட தெரியாத மாதிரி இருக்கணும். என்ன சொல்லணும், அப்படியே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். போ எல்லாம் அப்படித்தான் நீ பேசுவ அப்படின்வாங்க. உண்மையா எனக்கு தெரியாதுப்பா, உண்மையா கேட்க காரியத்தை, அதாவது குற்றத்தை மூடுங்க. அது நமக்கு மேன்மையா இருக்கும் தேவ சமூகத்துல. அல்லேலூயா. அவங்க குற்றவாளியா கர்த்தர் பார்த்துக்குவாரு, அவங்க திருந்துவாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க, நமக்கு தேவையே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாருமே இருந்தா ஒரு வீட்லயும் சண்டை சச்சரவு கிடையாது, ஒரு குடும்பத்திலேயும் ஒரு சொந்த பந்தங்க மத்தியிலும் சண்டை சச்சரவு கிடையாது. ஒரு விதம் எங்க ஒரு படிக்கிற ஸ்தலமா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், எங்கேயுமே பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி இங்க இருக்காது அங்க சொல்லிட்டு, அங்க இருக்க இங்க சொல்லிட்டு இருக்க நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நல்லாவே இருக்காது. உலகம் அப்படியே சபைக்குள்ள இருக்குங்க, அப்படியே உலகம் சபைக்குள்ள இருக்கு. சபைக்கு எதுக்கு வரோம் சொல்லுங்க? உலகத்தை வந்து சபையில் என்ன பண்ணணும், நம்ம உலகத்தை சபையில் வந்து என்ன பண்ணோம், நிர்மூலமாக்கி போடணும். பரிசுத்தன அபிஷேகத்தை வச்சு சுட்டெடுத்து சாம்பலாக்கி போடணும். ஆனா இன்னைக்கு உலகம் சபைக்குள்ள இருக்குது, அப்படியே இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்கப்புங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய என்னது, உலகத்தில் இருக்கக்கூடிய பெருமைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மாம்ச கிரியைங்க, கோபங்கள், எரிச்சல்கள், அப்படியே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னு எப்படி இருந்தோமோ ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னும் இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் மாறி இருக்கான்னு சொல்லுங்க. இங்க வந்திருக்கவங்க எனக்கு முன்னால இப்படிலாம் நான் இருந்தேன், ஒரு விஷயத்திலேயே நான் மாறி இருக்கேன்னு சொல்றாங்க. ஒரு கை தூக்குங்க பாப்போம். ஒரு விஷயத்துல நான் மாறி இருக்கேன். ஏன் தூக்கல? சின்ன பிள்ளை கூட தூக்கல கை. ஏன்? நமக்கு நம்மளை பத்தி தெரியும். தெரியுமா தெரியாதா? நம்மளை பத்தி நமக்கு நல்லா தெரியும். நம்ம மாறி இருக்கமா? ஏன் நம்மளை போட்டு சாத்தாம வச்சிருக்காரு ஆண்டவர்? கஷ்டப்படுறவங்களாம் தப்பு பண்ணுவாங்க, கஷ்டப்படலாம் நீதிமானா வாழ்றவங்களா? எல்லாமே கொஞ்ச நாள்ல தெரியும். அல்லேலூயா. யோபு எல்லாரும் பேசினாங்க, சிநேகிதரெல்லாம் பேசினாங்க. முடிவு ஒண்ணு வந்துச்சு. என்ன நடந்துச்சு முடிவுல? பேசுங்க. முடிவுல என்ன வந்துச்சு? யோபு கிட்ட போய் உன் பலியை செலுத்து. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அங்கதான் எலிக்கு இவரு சொல்றாரு, எலிப்பாஸ் சொல்றாரு, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாய், நான் சொல்றது கர்த்தருடைய சிச்சையை, நம்மளா இழுத்து போடுற சிச்சையை நான் சொல்லிக்கல. கர்த்தர் நம்ம கொடுக்கிற சிச்சையை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதேன்றார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு சாப்பாடுக்கு இங்க வந்து ஆவிக்குரிய விருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது, ஆத்மாக்குரிய விருந்து கொடுக்கப்படுது. வீட்டில் போய் சாப்பிட போறீங்க. பிரியாணிக்கு என்னென்ன போடுங்க சொல்லு, டக்குன்னு மலர் சொல்லு. என்னென்ன போய் போடுங்க பிரியாணிக்கு? டக்கு டக்குன்னு சொல்லு. யாரா சொல்லுங்கம்மா. சத்தமா சொல்லு. ஒரு ஆள் சொல்லு. அப்பயும் கறி விடுறதில்ல. அரிசி, என்ன, தண்ணி, 15 ஐட்டம் சொல்லிட்டீங்க. 15 சொல்லிட்டீங்க. 15 காரியம். இந்த 15 ஒன்னா சேர்ந்தா தான் ஒரு சாப்பாடு. உப்பு, ஐயோ ரைட்டு. 16 உப்பு இல்லைன்னா அவ்வளவு வேஸ்ட். ருசியா உப்பு இல்லாத பண்ண குப்பையில அவ்வளவுதான். ஆமா, சில நேரத்தில் அந்த சிக்கன் 65 இருக்குல்ல, ஆச்சி மசாலால அவர் என்ன முதல்ல உப்பு போட்டுட்டான். ஒரு நாள் நம்ம அடுத்த ஒரு முறை வாங்கும்போது உப்பே இல்லை. நான் படிச்சு பார்க்காம போட்டேன். எல்லாம் செஞ்சு முடிச்சாலும் ஒன்று கூட சாப்பிட முடியல. என்னன்னா உப்பு இல்லை, உப்பு இல்லை, அந்த பவுடரில் சேர்க்கல. ஆமாம், கேஸ் சிலிண்டர் வேணும். அது இல்லாமல் சமைக்கவே மாட்டோம் முத. சரி ரைட்டு. இப்போ அந்த உப்பு இருந்தால் தான் என்ன பண்ணேன், அதுலேருந்து படித்து பார்த்தா என்ன பண்ணுறது அவ்வளோ மீன் எல்லாம் என்ன செய்யறது? ஒன்றும் உப்பு தண்ணி தெளிச்சாலும் உள்ளே ஏறுமா? ஒன்றும் நடக்காது. 15 விதமான பொருட்கள் ஒன்றா சேர்த்தா தான் ஒரு விருந்து. இங்கிருந்து வார்த்தை எல்லாருக்கும் வரும். என்ன சொல்லுங்க? இந்த கோணிக்கிட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு நாளைக்கு வராம போறது யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? உனக்கு ஆவிக்குரிய விருந்து கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு.
நீ நல்ல ஆவியில புஷ்டியா இருக்கணும்னு விரும்புறாரு. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மட்டன் மசாலா போடாது. என்னது, நம்ம மட்டன் மசாலா முக்கியம், மசாலா போடு பொருள். அந்த 5 வகை அந்த வாசனை திரவியங்கள், வாசனை இருக்குல்ல, வாசனை பொருட்கள், ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் போனால் அது யார் பிரியாணின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? தக்காளி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 5 பொருள் 7 பொருள் விளக்கும் போது ஜாதி பத்திரிலாம் போடணும், அதான் ரொம்ப நல்லது. 7 விதமான வாசனை பொருட்கள், பிரிஞ்சி லீஃப் எல்லாமே போடுறோம். 7-8 விதமான வாசனை பொருள் சேர்ந்தா தான் அது பிரியாணி. சரியா? இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியத்திலையும் கர்த்தர் நம்ம என்ன பண்ற சொல்றா தெரியுமா? நீயே அந்த வாசனை திரவியன்றார். கிறிஸ்துவுக்கள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை, நம்மளை கொண்டு வீட்டில் வாசனை வீசணுங்க. நம்ம நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது, நாரக்கூடாது நம்ம வீடு. நான் சொல்றது மீன் குழம்பை சாப்பிட்டு அப்படியே போட்டு வச்சு அடுத்த நாள் நாறுது, அதை சொல்லலை, நம்ம வாழ்க்கையை சொல்லிட்டு இருக்கேன். போற இடம்லாம் நம்ம வாசனை வீசணும். அப்படியே என்னது? நல்ல சாட்சி இருக்கணும். கணவர்கிட்ட ஒரு மனைவிக்கு நல்ல சாட்சி இருக்கணும், மனைவி கிட்ட கணவனுக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கணும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கிட்ட நல்ல சாட்சி இருக்கணும், பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சி இருக்கணும், வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகள் கிட்ட ஒரு நல்ல சாட்சி இருக்கணும், நமக்கு வேலை கொடுக்குற ஓனர்கள் நம்மளை பார்த்து நல்ல தம்பி அவரு, நல்லவர் அவருன்னு சொல்லணும், நல்லவங்க அவங்கன்னு சொல்லணும், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க அந்த சிஸ்டர் நல்லவங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா, அவங்க நல்லவங்கன்னு சொல்லணும். வேத வசனமாக எப்படிப்பட்டதுனாக்கா, ஒருத்தருக்கே பேச வேண்டிய வார்த்தை இது அல்ல. ஒரு பொருள் போட்டா சாப்பிட்டா அது சமையல் ஆகாது. பல பொருட்கள் ஒன்றால் சேர்ந்தால் மாத்திரமே அது நல்ல ஒரு ஆரோக்கியமான சமையலாக இருந்து நாம் ஜீவன் வாழ்வதற்கு, நம்ம உயிரோடு வாழ்வதற்கு அது நம்மை வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. நம்ம சரீரத்தை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, புஷ்டியாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுபோல் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தருடைய வார்த்தை எப்பெல்லாம் நமக்குன்னு வருதோ அப்பெல்லாம் அதை நமக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மாத்திரம்தான் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை, உள்ளான மனுஷன் ஆரோக்கியமா இருக்கான்னு அர்த்தம். உள்ளான மனுஷன் ஆரோக்கியமா இருந்தான்னு வைங்களேன், வெளியரங்கமான என்ன காரியம் நம்மள ஒரு மனுஷன் முகத்துல துப்புனா கூட அதை பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. எப்படிங்க? அப்படி துப்புனா கூட என்ன செய்ய மாட்டாங்க? கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆவி எப்படி இருக்குது? ஆரோக்கியமா இருக்கு. ஆத்மா எப்படி இருக்குது? ஆத்மால நோய் கொண்டிருக்கனால தான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. உடனே என்ன செய்ய மாட்டேன், அவங்கள்ட்ட பேச மாட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, மூத்திர முழிக்க மாட்டேன். அவங்க பேசிட்டாங்க, இடத்த மாற்றி உட்காந்துருவேன். சபைக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சா எப்படிங்க இங்கேருந்து நம்ம ஆசீர்வாதத்தோட போவோம்? சொல்லுங்க, இங்கேருந்து நம்ம ஆசீர்வாதத்தோட போவோமா சொல்லுங்க. ஐயோ, ஒருத்தரை பார்க்க ஒருத்தர் சொத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்ட மாதிரி, ஒருத்தர் இடத்த ஒருத்தர் அபகரிச்சிட்ட மாதிரி, ஒருத்தருடைய பொருளை ஒருத்தர் என்னவோ 10 லட்சம் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு கொடுக்காத மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்றதை பார்த்தா அப்படியே வசனத்தை கேட்காதவங்கள்ட்ட போய் என்னத்த வார்த்தையை சொல்றது அப்படின்ட்டு ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்கள்கிட்ட எதையும் பார்த்து நாங்கள் வரல, எல்லாத்தையும் ஆண்டவருக்காக தத்தம் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்து ஒரு சொல்றதை நீங்க கேட்கலன்னா புட்டுங்கிற ஊழியக்காரங்க எவ்வளவு இருக்காங்க தெரியுங்களா? மனுஷர்கிட்ட காசு 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 புட்டுங்கிறவங்க, அவங்கெல்லாம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்காக நாங்கள் வந்திருக்கோம், ஊழியர் உண்மையா செய்ய நாங்கள் வந்திருக்கோம் ஆண்டவருக்காக. எங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே இல்லை, எந்த விஷயத்திலையும் கைவிடவே இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தருக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நாங்கள் நீங்க 10 லட்சம் கொடுத்தாலும் கூட அப்படிதான் பேசுவோம். என்கிட்ட என்னக்கா 1 லட்சம் நீங்க ஊழியத்துக்கு வச்சுக்கன்னு சொன்னாலும் கூட உன்ட்ட என்ன தப்பு இருக்கோ நான் சுட்டி காட்டுவேன். எப்போ? அடுத்த நாளைக்கு. நீ கொடுக்குற நான் மூலம் பூச மாட்டேன், என்னைய பூசிடுவார் அப்புறம். அல்லேலூயா. ஏன்னா அந்த எம்மாவோட சீசர் அப்படிதான் இருந்தாங்க. இந்த சீசர்கள் அப்படிதான், தங்களுக்குள்ள எவன் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார். பாடுபட போறதுக்கு முன்னால வேதனையை சொல்லிட்டு இருக்கிறார், வியாகுலத்தை சொல்லிட்டு இருக்கிறார். உங்களே ஒருவனை காட்டி கொடுப்பான்பா அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், ஒருவன் மறுதளிப்பான் எல்லாம் சொல்லுவேன். நானும் ஆண்டவரே நீங்கள் என்னை மறுதளிப்பீங்கன்னு. உடனே பேதுரு, நீ தான் செய்ய போற, அதான் முந்திக்கிற, நீ தான் முந்திக்கிற, நான் செய்வேனா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது உடனே கேட்குறான், ஆண்டவரே வாழ்வில் சாவல் எல்லாத்தையும் நாங்கள் உங்க கூட இருப்போம். பின்னாலே ஒருத்தன் வந்தான், பின்னாலே வரான். என்னடா இருறா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இரு, நீ பெரியவனா நான் பெரியவனா பார்த்துக்கலாமா?
இது நடக்குது சபையில். நீ பெரியவனா? நான் பெரியவனா? பார்த்தார் அவரே வியாகுலத்தோட போயிட்டு இருக்க, வேதனையில் போயிட்டு இருக்காரு. நின்னாரு. அப்படியே என்ன செஞ்சார்? அப்படியே இதை கொண்டு வந்து எதை போன வாரம் கால் கழுவுன பார்த்தோமா? போய் கழுவு. நம்ம ஒருத்தர் நம்ம நம்மளை கழுவிக்கிட்டோமா? இல்லை கேட்குற ஒருத்தர் எல்லாம் கழுவிக்கிட்டோம்ல, கழுவுனமா கழுவலையா? அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பேசாதவங்க பேசுகிறவங்கள கழுவல. ஐயோ கடவுளே, அவங்க காலு கழுவ வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்போது ஏன்னா இவங்க கழுவ வராங்களா, நவுந்துக்கிறாங்க. ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. யார் பார்த்துட்டு இருக்கா? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தர் கழுவுனமே, நம்ம கழுவிட்டோமா? நம்ம கழுவுனமா? அன்னைக்கு கழுவுன ரைட்டு, இன்னைக்கு எப்படி உட்காந்துருக்கோம்? எல்லாத்தையும் சமாதானமா இருக்கமா? நினைச்சு பாருங்க. அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்பவே தானே அவர் தெய்வங்க, தெய்வம் தெய்வம். இந்த உலகத்தில் ஒரு கவுன்சிலர் இருக்கவங்க, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மினிஸ்டர் வந்து, ஒரு பிஎம் சிஎம் வந்து காலை கழுவிடுவாங்களா? தெய்வம் சொல்றாரு, ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால். இந்த சீசர்கள் தான் போயிட்டு இருக்காங்க. அப்படியே அதில் 2 பேர், எல்லா சீசரும் ஓடி போயிட்டான். அதில் 2 பேர் என்ன பண்ணுறான்? எம்மாவூரை நோக்கி போயிட்டு இருக்கான். எங்க அது? எம்மாவுன்ற எதை குறிக்குது? சூரிய அஸ்தமனத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கூடையே போறாரு, கூடையே அந்நியன் போல பேசிட்டு போறாரு. போகும்போது கூட வரவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்படியே பேசி, என்னப்பா பேசிட்டு போறீங்க அப்படின் போது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்றேன், என்னப்பா பேசிட்டு போறீங்கன்னு சொல்லும்போது, நடந்த காரியம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா நடந்துச்சுன்னு தெரியாத போல கேட்குறாரு. அப்பதான் சொல்றாரு, நசனா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வாக்கிலும் சொல்லிலும் செயலிலும் பிதாவுக்கு எல்லா விஷயத்திலையும் மாதிரியா இருந்தார். ஏங்க, சம்மந்தப்பட்ட ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிட்ட அவரை குறித்த ஒரு சாட்சி 2 பேர் சொல்றாங்கன்னாக்கா அவர் எப்படிப்பட்ட தெய்வமா இருக்கு. இன்னைக்கு நம்மளை குறித்து சொல்லுவாங்களா? நீ நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? எல்லாரும் ஒரு 2 பேர் சேர்ந்தா நம்மளை பற்றி சாட்சி பேசுவாங்களா? என்ன பேசுறோம் நம்ம? ஏன் நல்லது நம்மகிட்ட இருந்தா தாங்க நம்ம சாட்சி சொல்ல முடியும். நம்மளை பத்தி சொல்லுங்க. நம்மளும் செய்யற அநியா அக்கிரமத்துக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்ம நினைச்சானு அடிச்சு சாத்திடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் விட்டுட்டு பொறுமையா, நீடிய பொறுமையுள்ளவரா அவர் இருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார் கர்த்தர். அப்புறம் என்னாச்சு? அப்படியே நடந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது அவங்க போக வேண்டிய அந்த கிராமம் எம்மாவூர் வந்துருச்சு. வந்த பிற்பாடு என்ன பண்ணுறான்? அப்புறம் போகிறார் போல, சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்படி போறாரு. நம்மள என்ன பண்ணுவோம்? ஒரு ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் அப்படியே போவோம். அவங்க வீடு வந்திருக்கும், பசி தாங்க முடியாது, ஒரு டீ குடிக்கணும் போல இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்? பா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? உடனே வரேன். போய் என்ன செய்ய? தண்ணி குடிக்கணும், டீ குடிக்கணும், ஏதாங்க சாப்பிடணும், அப்படி வரும். அது மாதிரி ஏசப்பா அந்த ஆவிக்குரிய அந்த காரியத்தை பகிர்ந்துக்கணும்னு இவனுங்க நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுறாரு? அப்புறம் போகிறார் போல போனாராம். உடனே எங்கள் சீசர்கள் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க? அந்த அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? நீர் எங்களுடனே தங்கியிரும் வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கியிரும் வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கியிரும் சிறுமையாய் பந்தினில், சிறுமையாய் பந்தினில் சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம் வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கியிரும் ஒளி மங்கி கழித்திரவு காத்திருப்போ
கீழ்ப்படியாத தன்மை எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். எங்களோட தங்கி இருங்கப்பா. குடும்பத்துல நாங்க எல்லாம் சாட்சியா உதவி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் போல உடனே வாங்கன்னு கூப்பிட்டோன்னு போய் என்ன பண்றாரு, அவங்ககிட்ட பேசிட்டு இந்த அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாராம், அதை ஆசிரியச்சு இப்படி பிட்டாராம். பிட்டு கொடுத்த உடனே அவர்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த வேத வசனமாகிய அப்பத்தை உங்க எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் பங்கிட்டு கொடுக்கிறாருங்க. இப்போ உங்ககிட்ட பேசும்போது உங்க உள்ள என்ன செய்யணும், அந்த கீழ்ப்படியாத உள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த திருக்கு நிறைந்த இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அழுத்த நிறைஞ்ச அந்த இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அது திறக்கப்படணும். அப்பதாங்க அவர் உள்ள வர முடியும், அப்பதாங்க அவர் ஆசீர்வதிக்க முடியும், அப்பதாங்க எருசலேமை காண முடியும், அப்பதாங்க சூரிய அருணோதயத்தை பார்க்க முடியும். வாழ்க்கையில உதயம் உண்டாகுங்க. சாயங்காலமான போதுன்னு போட்டிருக்கு. ஏசப்பா இன்னைக்கு அவருக்காக காத்திருக்கிற உங்க வாழ்க்கையிலும் கூட அவர் இடைப்பட்டு உங்க வாழ்க்கையை ஒளிர செய்ய தேவனா இருக்கிறார். அவரை மட்டும் தூரமா இருந்த எம்மாவூர் நோக்கி போனவங்களையும் கூட அவருடைய வார்த்தையால கொண்டு வந்து அப்படியே அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார் பாருங்க. அவருடைய அந்த அப்பத்தை பிட்ட போது அவங்க வழியில சொல்லிக்கிறாங்க, அவர் நமக்கு இந்த வேத வசனங்கள் எல்லாம் எடுத்து காண்பித்த போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? எத்தனை பேருக்கு கொழுந்து விட்டு எரியுது உள்ளம்? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கொழுந்து விட்டு எரியுது உள்ளம்? அல்லேலூயா. இந்த வசனம் போட்டு அவங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் வெள்ளிக்கிழமை தம்பி செய்து கொடுத்தப்ப என்ன சொன்னாப்ல, புத்தி இல்லாதவர்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே, மதிக்கேடரே, அதாவது கர்த்தருடைய அந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. உங்களை யாராவது முட்டாள்னு பேசணுமா? இங்க இருந்து நாங்க யோவான் என்ன பேசணும் தெரியுமா? ஆழமோ எல்லாத்தையும் பார்த்து விரியன் பாம்பு குட்டியே, விரியன் பாம்பு தான் இருக்கிறதுலே கசமா பயங்கர விஷம் நிறைஞ்சது, அதோட குட்டின்றான். வருங்கோபத்தை தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினது யாரு? அதான் பாட்டேன் கழுத்தை வெட்டினான். அல்லேலூயா. அதனால எனக்கு நிறைய பேத்துக்கு என்னுடைய செய்தி பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. பிடிக்கவே பிடிக்காது. என்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேங்க, சீழை பிதிக்கி விட்டு அந்த உள்ளுக்குள்ள எடுக்கிறாங்கல்ல, அவர் தான் உண்மையான டாக்டர். மேலும் 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 பூசி பூசி அனுப்புறாங்கல்ல, அது நல்ல டாக்டர் கிடையாது. அடுத்த முறை வாங்குவான், வந்து ஃபீஸை வாங்க கொடு அப்படின்னு. இந்த மாதிரி உபதேசம் கொடுக்குற ஆட்கள் நம்ம சபைக்கு கிடைச்சதுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க கர்த்தருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க என்னத்தோடைய என்ன அழுக்க தூக்கி நீங்க வரீங்களே, அதே கர்த்தர் பேசுவாரு. எது உங்க வாழ்க்கையிலுக்கு முட்டுக்கட்டை நின்னுட்டு இருக்குதோ அதை அகற்றும்படி கர்த்தர் இங்க பேசிட்டு இருப்பாரு. அப்ப அதானே நம்ம வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், பசி ஆறணுமா இல்லையா? அது மாதிரி ஆவிக்குரிய ஆலயத்துக்கு வரும்போது ஆவிக்குரிய பசி ஆறணுமா இல்லையா? அதுதான் இங்க கொடுக்கிறோம் நாங்க. அதை கேட்டாதான் நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியத்துல நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வாழ்க்கையில ஆவிக்குரிய நோயை நமக்கு சரி பண்ணி குணப்படுத்திட்டோம் நீங்க சரீரத்துல நல்லா இருவீங்க எல்லாருமே. அல்லேலூயா. உங்களுக்கு வேதனை வரும்போது, மனதுல சோதனை வரும்போது சரீரம் படுத்துருது. அந்த மனிதன் அந்த சரீரத்தை ஒரு பூஸ்டப் பண்ணும்போது சரீரம் ஏஞ்சிருது. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. முதல் காரியம். ரெண்டாவது காரியம், ஆபிரகாம சொல்றேன். ஆபிரகாம் சொல்லிட்டேனா, ஐயோ அங்க வந்து இங்க போயிட்டேன், இதை முடிச்சுட்டேன், நாலாவதா விட்டுருங்க. இப்ப ஆபிரகாம்கிட்ட போகும்போது பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உன் பிள்ளைய என்ன செய், பலி செலுத்து அப்படின்றாரு. உடனே என்ன சொல்றாரு, வழியில ஈசாக்கு என்ன பண்றான், கட்டை நெருப்பு எல்லாமே எடுத்துக்கிட்டு பலி செலுத்த போயிட்டே இருக்கும்போது அப்பாவை பார்த்து ஈசாக்கு கேட்கிறான், அப்பா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, விறகு இருக்குது, எல்லாமே இருக்கு, பலி போருக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கிறான். உடனே பாருங்க ஆபிரகாம் அந்த இடத்துல தகனப்பலிக்கான கர்த்தர் தம்முடைய தகனப்பலிக்கான ஆட்டுக்குட்டி கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த பையன்ட்ட நீதான் சொல்லல, என்ன சொல்றாரு, அப்படியே கர்த்தர் பார்த்துக்குவாரு. அவ எப்படி நடிக்கிறாரு பாருங்க. கரெக்டா அங்க எபிரேயர் 11:19 வாசிங்க. எபிரேயர் 11:19 என்ன சொல்றாரு பாருங்க. ஏகசுதன் நேசகுமாரன் பலியாக ஒப்பு கொடுக்க முன் வந்தான், நடிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா, நடிச்சான். நீங்க பிள்ளைகளை எத்தனை பேர் பலிபீடத்துல வைக்கிறீங்க?
அந்த புள்ளைய தூக்கிட்டு அலையறீங்க, தோல்ல போட்டுக்கிட்டு டிங் டாங் அப்படின்ட்டு. புள்ளைய பலிபீடத்துல வைங்க, புள்ளையும் மாறுவாங்க, வீட்டுல பிள்ளைங்களும் மாறும். கணவரை பலிபீடத்துல வைங்க, உங்க மனைவியை பலிபீடத்துல வைங்க, மாறுவாங்க. அந்த கணவரை பலிபீடத்துல வைங்க, மாத்துறாரா இல்லையான்னு கர்த்தர் பாருங்க. அந்த பிள்ளைகளை பலிபீடத்துல வைங்க. நீங்களே தூக்கிட்டு இருக்கனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஓஹோ, நீயே தூக்கிட்ட, ஏறு ஏறு, தூக்கு தூக்கு. மனது பூரா வேதனை. ஐயோ, 100 வயசுல பெத்த பிள்ளை, ஐயோ என்ன பண்றது ஆண்டவரே, என்னது ஆண்டவரே. விசுவாசன் தகப்பன் ஏன் தெரியுமா அவனுக்கு வந்துச்சு? என்ன சொன்னான்? வேலைக்காரலாம் அப்படி நிப்பாட்டிட்டு 3 நாள் பிரயாணமா அதிகாலமே போனான். ஆலய ஆராதனைக்கு 2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரம் கழிச்சு நம்ம வரோம். பிள்ளைய பலி செலுத்த எத்தனை நாளைக்கு முன்னால போனா? 3 நாளைக்கு முன்னால. எத்தனை மணிக்கு? எப்ப கிளம்புனா? அதிகால கிளம்புனா. கழுதைய சேனை வச்சுட்டு போறான் 2 பேரை கூட்டிக்கிட்டு. அவனுக்கெல்லாம் மலைக்கு வந்த உடனே கீழே அவனை நிப்பாட்டிட்டு ஈசாக்கு இவனை மட்டும் போறான். அங்க என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் திரும்ப வருவோம், கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப வருவோம். பலி கேட்டாரே கர்த்தர், பலி இடுன்னு சொன்னாரே, பலி ஆக்கிட்டாரா? அவனை சாவடிச்சிட்டாரா? அவனை இல்ல, சொன்ன மாதிரியே திருப்பி கூட்டிட்டு போனான். ஏன் தெரியுமா? எபிரேயர் 11:19 சொல்றது. கவனிங்க, மரித்தோர்ல இருந்து அவனை பாவனையாக, ஆக்ஷனாக அப்படியே நடிச்சு, அல்லேலூயா, அப்படியே பாவனையாக அவனை திருப்பி கொண்டான். சும்மா நடிச்சாது வைங்களா ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து. அல்லேலூயா, உண்மையா வச்சாங்க. அதான் அந்த வார்த்தையை பார்த்துக்கங்க, அந்த வார்த்தையை பார்த்துக்கங்க. அவன் சொன்ன வார்த்தையை பார்த்து, நம்ம வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறாரு. இதுவா அடங்காது, இதுவா திருந்தாது, இது முடிவு என்ன இருக்கும் பாரு. இப்படி நம்ம பேசவே கூடாது. என்ன சொன்னா? கர்த்தர் கேட்டது பலி. பலியா இல்லையாங்க? அவ்வளவுதான். போகும்போது இவன் போய் பிள்ளைய பலி செலுத்தி இவன் மட்டும் தான் வரணும். ஆனா என்ன சொல்லிட்டு போனான்? நானும் பிள்ளையாண்டன் அவட மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்ப வருவோம். புள்ள கேக்குறான், எங்கப்பா ஆட்டுக்குட்டி? பிள்ளைகிட்ட சொல்றான், கர்த்தர் பார்த்துக்குவார். நம்பணும். ஐயோ, என் மகளே, என் மவனே, என்னென்ன பேசிக்குவோம். அப்படியே சிலர் பிள்ளைங்களை என்ன பண்றாங்க? அப்படியே என்ன எனக்கு என்னமோ இந்த வார்த்தையில வர மாட்டுது எனக்கு. அதெல்லாம் பேசி எனக்கு பழக்கம் இல்ல. சோப்பு போடு, நல்லா போடு. யார் அதை சோப்பு போட்டு பிள்ளைய வளர்க்குறாங்களோ அதுக்காக போட்டு பெல்ட் தூக்கி அடிக்கணும் சொல்ல. நானு பிரம்பை கையாடன் தன் மகனை பகைக்கிறான், அதே நேரத்துல அவனிடத்தில் அன்பு கூறுகிறனோ. அன்பு என்பது பெரிய தண்டனை அவனுக்கு, மறந்துடாதீங்க. அன்பு எதுவுமே கேட்காது. ஆனா ஒரு நாள் அவனை மாத்தும், ஒரு நாள் அவளை மாத்தும். இவ்வளவு நம்ம செய்யறவன் அவளை கேட்கவே மாட்டாங்களே எதுவுமே நம்மள. அதான் அவனை அன்பு செலுத்துறவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். பிள்ளை அன்பு செலுத்தி பாருங்க. அன்புதாங்க உலகத்துல பெருசு. உலகத்துல அன்புதான் பெருசு. பாருங்க, எல்லாருமே நீங்க அன்பு செலுத்தி பாருங்க. துரோகியை நேசிச்ச அன்புங்க ஏசப்பாட அன்பு. ஏண்டா இவள் வந்து பேயெல்லாம் துரத்துன, பிசாசு நான் துரத்துன, உன்னை கேசியரா போட்டு வச்சேன், ஏதாவது கேட்டாரா? செய்ய வேண்டியதை போய் செய்ப்பா. மனுஷகுமாரி முத்தத்திலையா காட்டி கொடுக்குறாய்? அல்லேலூயா, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பாருங்க, பிள்ளைய படுக்க வச்சு, நல்ல கவனிங்க, கல்ல வச்சு, விறக வச்சு, அப்புறம் புள்ளைய வச்சு படுக்க வச்சு கட்டுறான். அப்பையும் அமைதியா இருக்கிறான் ஈசாக்கு. நம்ம தான் பலி பொருளோ? ஆமேன். நீங்க ஒப்பு கொடுக்க முன் வரும்போது அந்த புள்ள உள்ளத்தை அப்படியே கர்த்தர் மாத்துவாரு. எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியும், எங்க அப்பா ஆராதிக்கிற தேவனை பத்தி எனக்கு தெரியும். அல்லேலூயா. எங்க அப்பா அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. ஆனா என்னை அவருக்கு கொடுத்த தேவனோ என்னை இதுல சாகடிக்க விடவே மாட்டார். என்னை கொண்டு கர்த்தர் என்ன நான் செய்யணுமோ, யாக்கோபு என்ற சந்ததி, அது இன்றைக்கு வரைக்கும், அது வெளிப்படுத்துற விசேஷம் வருகிற வரைக்கும், ஏசப்பா அந்த உலகத்துல வருகிற வரைக்கும் அப்படி ஒரு சந்ததி இருக்க வேண்டுமானால் என் மூலமா தான் அந்த சந்ததி பெற வேண்டும் என்று சொல்லி ஈசாக்க யாக்கோபோட ஆபிரகாமோட விசுவாசத்துல ஊட்டி வளர்ந்தபடினால ஆபிரகாமைய தூக்கி சாப்பிட்டாங்க.
நீங்க எங்களையே தூக்கி சாப்பிட நாங்க நினைக்கிறோம், யாருமே தூக்கி சாப்பிட மாட்டாங்க. தூக்கி சாப்பிடப்படாதீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எங்களை மாதிரி நீங்க வந்து நல்லா வீட்டில் குடியிருக்கணும், டைல்ஸ் போட்ட வீட்டில் இருக்கணும், நல்ல பெரிய பேக்குங்க வாங்கணும், நல்லா ட்ரெஸ்ஸுங்க வாங்கணும், நல்லா சைடு கிளிப்பு போடாலாம். என்னை பார்த்து கிளிப் போடுச்சு, அதான் சொல்லிட்டு இருக்கேன். கிளிப்பு போடணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா தூரமாக ஆண்டவர் விட்டு போயிடுவீங்க. எங்களை மாதிரியே நான் அவங்கள மாதிரியே பிள்ளைங்களை வளர்க்கணும். அவங்கள மாதிரியே பிள்ளைங்களை என்ன பண்ணோம், வேலைக்கு அனுப்பக்கூடாது. அனுப்புங்க, வேணான்னு சொல்ல. உங்களுக்கு பொருத்தனை இருந்தால் அனுப்பாதீங்க. பொருத்தனை இருந்தால் அனுப்புங்க. அனுப்பாதீங்க, இல்லைன்னா அனுப்புங்க. கத்த சொன்னா அவங்கள மாதிரியே இது பண்ணு, இவங்கள மாதிரியே இது பண்ணு, அவங்கள மாதிரியே பண்ணும், அவங்கள மாதிரியே பண்ணு. எப்படி பண்ணும்? அவங்கள மாதிரி உபவாசம் இருக்கணும், அவங்கள மாதிரி வேலையை விடணும், அவங்கள மாதிரியே என்ன பண்ணு, எல்லாத்துக்கும் கொடுத்து உதவணும். 1000 ரூபா வச்சிருந்தாலும் எல்லாத்துக்கும் தான் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து உதவணும். இந்த மாதிரி உள்ளத்துல வந்தீங்க அப்படின்னாக்கா கர்த்தர் எங்களை மாதிரி உங்களை கொண்டு வருவார். அதான் ஜெபம், வேத வாசிப்பு எல்லாமே சொல்லிட்டேன். விசுவாசத்துல 5 மணிக்கு பிள்ளைய எழுப்பணும். உழவுல பெரிய மாடு மாதிரி இருக்கும், 10 மணிக்கு தூங்க விடுறது. பாப்பா இனிமே யாரெல்லாம் 6 மணிக்கு வசனம் ஆமீன் போடலையோ, 7 மணிக்கு வசனம் போடலையோ, அவங்களுக்கு வசனம் இனிமே கிடையாது. என்ன பண்ற? பெரிய அந்த இது மாதிரி, என்னது கலெக்டர் மாதிரி 8 மணிக்கு ஆமீன் போடுறது, 8 PM 9 PMல என்ன பண்றோம்? அந்த வசனத்தை பார்த்து எடுத்தோன்னு வார்த்தையை பார்க்கணும். என்ன இல்லை, எடுத்தோன்னு யார் சாட்டிங் கொடுத்துருக்கா, எடுத்து எவன் கூப்பிட்டுருப்பா, இதை பார்க்க தருதா காலையிலேயே? அல்லேலூயா. பார்க்க தருதா? யாரா பார்க்காம இருந்திருக்கமா? வசனத்தை மட்டும் மெதுவா பார்க்கறது. எது கர்த்தர் மொபைல் கொடுத்துருக்காரு? நன்மையான காரியங்கள் தான் கர்த்தர். எடுத்தோன்னு கர்த்தருடைய வார்த்தையை தான் பார்க்கணும். எத்தனை பேர் காலண்டர் வசனம் பார்க்கறோம்? ஒருத்தர் தூக்க சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், எல்லா விஷயம் நாங்கள் தலை குடிவோன்னு தெரியும். எங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் தூக்குங்க கையெல்லாம் சொல்ல மாட்டேன். எடுத்தோன்னு காலண்டர் வசனம் பார்க்கணும், எடுத்தோன்னு மொபைல் எடுத்து வசனத்தை பார்க்கணும். 12 மணி ஆனாக்கா உட்காந்து 12 மணி மேலே பேசிட்டு கூடாது யார்ட்டையாவது. 12 மணி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். அல்லேலூயா. அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்ல உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறது என்ன இன்ஜெக்ஷன் போட்டுருக்கேன் தெரியுமா? கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கேன். கொரோனா வேக்சினேஷன் போட்டுட்டு இருக்கேன். கொரோனா அடுத்தது நமக்கு வரக்கூடாது. எது உண்மையான கொரோனா தெரியுமா? உண்மையான கொரோனா தெரியுமா? கீழ்ப்படிய மாற்றம்ல, அந்த பாவம் தான் முதல் கொரோனா. அந்த கீழ்ப்படியாத ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு கொரோனாவை தான் கர்த்தர் முத பேழைய மூடிட்டார். அப்படியே கதவை பேழைய மூடிட்டார். ஆபிரகாம் நோவா மட்டும் கீழ்ப்படிஞ்சான், அவ்வளவுதான். அதான் குடும்பத்தை மட்டும் பாதுகாத்தார் கர்த்தர். முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷம் கூட எடுத்துக்குவேன். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப என்ன ஆச்சு? நமக்கு எல்லாருமே தெரியும். படுக்க வச்சு பிள்ளைய கட்டி வைக்கும் போது ஓங்கறான் கத்தி எடுத்து. கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே கையை நிறுத்து, பிள்ளையாண்டன் மேல கைய போடாது. ஆண்டவர் பார்த்தாரு, நீயே உன் பிள்ளைய கொடுக்க முன் வரும்போது நீ நடிச்சுக்கிட்டு வந்தியோ, நான் திரும்ப கொடுத்துருவேன் முன் வந்தியோ தெரியாது. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அங்க பாரு கொம்புகள் சிக்கப்பட்ட என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, கொம்புகள் சிக்கப்பட்டவராக ஆபிரகாம் கண்டான். ஏசப்பா சொல்றாரே, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். உள்ள சாக வேண்டிய பிள்ளைய அந்த இடத்துல அவனை தப்பு வச்சுட்டு தம்முடைய ஒரே பிறன குமாரனை, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்மையே அவருக்காக கொடுத்தவர், தம்மையே அவரையே நமக்காக கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி? அல்லேலூயா. 3வது ஒரு காரியம், மார்க் 4ஆம் அதிகாரம் எடுத்து 35 எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. மார்க் 4ஆம் அதிகாரத்துல கடல் கொந்தளிக்குது. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? முதல்ல 4:35 என்ன சொல்லிருக்காரு? அக்கறைக்கு போவோம். அக்கறை முதல் வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்திருக்காரு? வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கொந்தளிப்பு, இதெல்லாம் உங்க கடல்ல, உங்க படகுல, வாழ்க்கைன்ற படகுல இருக்கா? ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா, நீ உனக்கு ஒரு அக்கறை உண்டு. அக்கறை போவோன்னு சொல்லியிருக்காரு. ஏஞ்சி எல்லாரும் என்ன பண்றாங்க? அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்க போட்டிருக்க, அவர் கப்பலின் பின்னணியத்துல, வாசிங்க, கப்பலின் பின்னணியத்துல தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். கவனிங்க, அப்படியே காணாதவர் போல இருக்கிறாரு.
எப்படி இருக்காரு? இவனை என்ன செய்யறானுங்கன்னு பார்க்கலாம். அப்படியே கீழே அடித்தட்டில் படுத்துக்கிட்ட காத்த பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் வீசன், சும்மா ஒரு சுனாமி எந்திரி அப்படின்னாரு. உடனே என்ன செஞ்சு அப்படியே பெரிய கொந்தளிப்பு, பெரிய கொந்தளிப்பு. கடல் கப்பல் மேலதுகள் படகு நிரம்பத்தக்கதாக வந்துருச்சு. அப்படின்னா என்னது? தண்ணி உள்ள வந்துருச்சு. ஆனால் அவரோ படுத்துதான் சொல்லக்கூடாது, காணா சொல்லுங்க, காணாதவர். என்னதான் அவங்க செய்யறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நம்மளை பாக்குற காணாதவர் போல இருக்கிறாரு. இவன் எங்க போறான்? கோர்ட்டுக்கு போறானா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறானா? டாக்டர்கிட்ட போறானா? சொல்லுங்க. என்னைய பாக்குறானா? இவன் என்னைய பாக்குறாளா? அவங்கள போட்டு லோனுக்கு போறாங்களா? பேசாம இவனை கொண்டு பெண் போலீஸ்ட வச்சு வலுத்துடலாம், லேடிஸ் போலீஸ்ட நினைக்கிறாங்களா? எல்லாம் பாக்குறாரு கர்த்தர். அல்லேலூயா. நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன நினைக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? ஆமென். நம்ம என்ன செய்யணும்? எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே, எனக்கு நீதி உள்ள நியாயாதிபதி நீர் ஒருவர் மாத்திரமே. நான் உலகப்பரமான கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அது வாய் தா 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 250 250 தா 300 தா 300 போயிட்டே இருக்கான் ஆண்டவரே. ஆனா உங்ககிட்ட வந்தனா ஒரே ராத்திரில அவனை தூங்க விட மாட்டீங்க. ஒரே ராத்திரில அவன் தூக்கத்தை நித்திரையை கெடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க நன்மை செய்வீங்க. அது வீட்டுக்காரன் தூங்க விட மாட்டாரு, கவலைப்படாது. ஆமென். உடனே என்னாச்சு? உடனே அவர்கிட்ட போய் தட்டி எழுப்பி, ஆண்டவரே ஐயரே மழுந்து போற நம்ம கவலை இல்லையா? அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசம், ஏன் சந்தேகப்பட்ட? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? அக்கறை போலன்னு சொல்லியிருக்கேன்ல. காணாதவர் போல இருந்தாரு, எந்திரிச்சாரு, கடலை பார்த்து காற்றை பார்த்து இறையாத அமைதலா இருந்து. வீட்டுக்காரர் பேசுறாருன்னு வைங்க, பொழுதாவது பேசிட்டு அடுத்த ரூமுக்கு போயிருங்க, இல்ல வெளியே பாத்ரூம் போய் இறையாது அமைதலா இரு இப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் பாப்பார். உடனே என் பிள்ளை என் வார்த்தைக்கு என்ன பண்ணுது? அப்படியே செவி கொடுக்குது. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நம்ம விரும்புற அமைதல் இல்ல, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். எந்த விதத்துல பிசாசு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யற நமக்கு தெரியும். அந்த சாத்தானை போய் நீங்க அதட்டுங்க, எல்லாமே சரியான மிகுந்தவன். 4வது ஒரு காரியம் சொல்றேன். 6:6 யோவான். எல்லாம் தெரியும் இருக்கு. எல்லா ஜனங்க வந்திருக்காங்க, சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும். நான் சொல்ற காரியம் 4 காஸ்பல் இருக்கு, வீட்டுல போய் வாசி பாத்துக்கங்க. 4 காஸ்பல் இருக்குது. ஒருத்த வந்து சொல்றான், அந்திரேயா அவன் சொல்றான், ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னா 200 வெள்ளி பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது. முத சொன்னது என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் சாப்பிட பக்கத்துல கிராமங்களுக்கு அனுப்பிடுங்க ஆண்டவரே. ஏன்னா பொழுது போயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, வனாந்தரமா இருக்கு. என்ன பண்ணுங்க? இது வந்து இதுல சொல்லிட்டு இருக்கேன், ஃபாஸ்டிங் பீரியட்ல சொல்லிட்டு இருக்கேன் வனாந்தரத்தை பத்தி. வனாந்தரமா இருக்கு, அதனால இவங்க எல்லாம் கொண்டு போய் சீக்கிரம் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அவங்கவுங்க பக்கத்துல கிராமத்துக்கு சாப்பாடு. அவர் பாத்தீங்களா எப்படிப்பட்டவர்? நீங்களே சாப்பாடு கொடுங்க. ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? 200 வெள்ளி பணத்துக்கு அப்பம் போய் வாங்கினாலும் கூட இந்த ஜனங்களுக்கு பத்தாதே அப்படின்னு. அங்க வசனம் மத்த காஸ்பலை விட யோவான் சூப்பரா போட்டிருக்காரு. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும். 5ஆம் வசனம் முந்தின பகுதி, அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? ஏங்க எங்கேன்னு அவர்கிட்ட கேட்கணுமா? அவர் நம்மளை பார்த்து, அந்திரேயாவை பார்த்து அவர் கேட்கணுமா? அவருக்கு தெரியும் அங்க ஒரு பையன் இருக்கிறான். அந்த 5 அப்பம் 2 மீன் தான் அவன் உள்ளத்துல அவங்க அம்மாவை கொடுக்க சொன்னதே நான் தான் அப்படின்னு பிதாவாகிய தேவன் சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சுங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும். இவ்வளோ பெரிய வனாந்தரத்துல இவ்வளோ கூட்ட ஜனங்கள், சாப்பிட்ட புருஷர் மாத்திரம் 5000, மனைவி பிள்ளைங்களாம் சேர்க்கல, 25,000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. இருக்குது 5 அப்பம் 2 மீன். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அப்படி செஞ்சாராம். ஐயோ நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கொஞ்சம் தான் வருது ஆண்டவரே, இதை வச்சு நான் இப்படி ஓட்டுறது, இதை வச்சு ஃபீஸ் கட்டுறது, இதை எப்படி லோன் கட்டுறது, இதை வச்சு எப்படி சாப்பிட்றது? அவர்கிட்ட கொண்டு வாங்க. வேதம் சொல்றது அவர்கிட்ட கொண்டு வாங்க. அவர் சொல்றாரு, அப்புறம் போற போல இந்த விஷயத்துல தாம் செய்ய போகிறத அவருக்கு தெரியும், அறிந்திருந்தும் தெரியாதவர் போல அப்படி இருப்பாரு. அந்த 5 அப்பா அந்த கொஞ்சத்தை அவர்கிட்ட கொண்டு வரமான்னு பாப்பாரு. ஆண்டவரே இதை ஆசிரியச்சு கொடுங்கப்பா நம்ம கேட்கிறோமான்னு பாப்பாரு. இந்த மாசம் முழுக்க இது போதுமானதான் இருக்கும் நம்ம சொல்லுவோமான்னு அவர் பாக்குறாரு. அல்லேலூயா. 4 காரியம் சொல்லிக்க. என்னது? அப்புறம் போகிற போல காணப்பட்டு வேதத்தின் மகத்துவங்களை பின்மாற்றத்தில் இந்த சீசர்களுக்கு கர்த்தர் கொடுத்து சூரிய அருணோதயத்தை நோக்கி எருசலேமை நோக்கி போக வச்சார் கர்த்தர். நம்ம இப்ப எத்தனை பேர் அருணோதயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் அருணோதயம் நோக்கி போகிறீங்க? எத்தனை பேர் எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? கை தூக்கணுங்க எல்லாருமே. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அருணோதயத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. 2வது ஆபிரகாம
பலி செலுத்த போன ஆபிரகாமுக்கு அந்த பிள்ளைய பாவனையா திரும்ப கொடுத்தவர். தம்முடைய ஒரே பண்ண குமாரனா இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தவர். நீங்க உங்க வீட்டுல எதெல்லாம் உங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அதெல்லாம் பலிபீடத்தை நீங்க வைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார் கர்த்தர். மூன்றாவது காரியமாக, கடல் கொந்தளிக்கிறது தெரியும் அவருக்கு. அப்புறம் அங்க போட்டிருக்குது, அப்படியே ஒண்ணுமே தெரியாதவர் போல தலையணை வச்சு படுத்துட்டு இருக்கிறாரு. தெரியும் என் புள்ள வாழ்க்கையில அந்த பிரச்சனை அந்த பிள்ளைய மூழ்கடிக்க விடாது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். எழுந்த அதட்டி என்ன செஞ்சாரு? காரியத்தை நிறைவேற்றினார். நான்காவது காரியமாக, பெரிய வனாந்தரம், ஐயோ இவ்வளவுதான் 5 அப்பா 2 மீன் தான் இருக்கு, என்ன செய்யறது? ஐயோ என் வாழ்க்கையில இவ்வளவு சம்பாதிச்சு இதான் இருக்கு, என்ன பண்றது ஆண்டவரே? எப்படி வாடகை கொடுப்போம்? எப்படி எல்லாம் நடக்கும்? என் சமூகத்துல வந்து நீ இந்த கையில வச்சு நீ ஜெபம் பண்ணு, அதை நான் என்ன செய்வேன்? பழுகி பெருக உனக்கு நான் செய்வேன். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், ஏசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், ஏசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், ஏசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் கனவு போலிருந்தார். சத்தமா ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெரு, உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து பழுகி பெருக செய்கிறார். பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், ஏசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், ஏசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உங்க எல்லார் மேலும் என்ன எல்லார் மேலும் கர்த்தர் நோக்கமா இருக்கிறார். காக்கின்றவர் சொல்லுங்க, இப்படி நடனமாடி தோள் மீது சும. எஸ் எஸ் கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல என்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், ஏசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், ஏசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஆமென். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இந்த செய்தி? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காகத்தான் என்னைய கொத்தி களை எடுத்திருக்கீங்க. ஆண்டவரே என்னைய கொத்தி என்ன பண்ணிருக்கீங்க? எனக்கு நல்ல ஆழமா அந்த அந்த சிமெண்ட், அதாவது அந்த கலவைய ஆழமா உள்ளுக்களை வச்சு என்ன செய்யணும்? அதை பூசணுன்றதுக்காக என்கிட்ட தோண்டி என்னை பேசியிருக்கீங்க. ஆண்டவரே இதுக்கு நான் செவி கொடுக்குறேன். என் வாழ்க்கைய இந்த 4 காரியத்துல வந்தது போல என் வாழ்க்கையை செய்யுங்கன்னு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
நம்ம எல்லாரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையினுடைய இக்கட்டான வேலைகள், எதிர்மறையான சூழ்நிலை, பாதகமான வேலைகள், சாதகமான வேலை, எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீங்கள் செல்லுகிற படகில தான் இருக்கிறார். அவர் உங்கள் படகில் இருக்கும் பொழுது அக்கறைக்கு போகணுங்கிறத கொண்டு ஏற்கனவே சொல்லிட்டார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டார். சந்தோஷத்துல எங்கூட இருந்த ஆண்டவர் நெருக்கத்தில் இல்லைன்னு நீங்க நினைக்க முடியாது. என் துன்ப வேளையில் என் ஆண்டவர் எங்கேன்னு நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்க முடியாது. அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் அவர் அறிந்து கொள்வீர்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். என் ஆண்டவரே, என் ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்யுங்கன்னு வாய் திறந்து சொல்லுவீங்களா? சொல்லுங்க. என் ஆண்டவராகிய கர்த்தாவே, என்னை ஆளுகை செய்வீரா? என் படகில் ஆண்டவர், உங்க படகுல நீங்க இருக்கிறபடினால், நாங்க இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். எங்க படகுல நீங்க இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் போற போல காணப்பட்டாலும் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாதவர், தாயின் வயிற்றில் வேறு பிரித்தவர், எலும்புகள் எல்லாம் நினைவேற்படும் நாள் முதற்கொண்டு புஸ்தகத்தில் எழுதி வைத்தவர், உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவர், எங்கள் மதில்கள் தேவையில்லாம் உடைய கண்களுக்கு முன்பே இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர். இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறபடினால், எங்களோடு இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவரே, முழு ஆவியாத்மா சரீரத்தோடு நேசிக்கிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்கிறோம். உமக்காக வாழ உதவி செய்கிறா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஆளுகை, ஆசீர்வாதம் இப்பொழுது சதா காலங்களில் இவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு வருகை பரியந்தம் இருப்பதாக.